சென்று இருப்பாங்க சாமி புள்ள வந்தாடா யா புள்ள ரொம்ப ஸ்பீடா இருப்பான்டா ஆமா ஆண்டவன் அவள் எந்த போய் வாடலை ஏன் இருக்கிறான் அவன் ஆடி இருக்கிறாருதான் அவன் ஒரு அழைப்பு கொண்டு விடுறா அவன் ஆடி இருக்கிறாருதான் புள்ள வந்துக்கிறானா அந்த சாராயத்தை எடுத்து வந்து கொடுப்போம் அர்த்தாண்டி எடுத்து வந்து கொடுப்போம் சூத்தி எடுத்து வந்து கொடுப்போம் அவன் எப்படி இருக்கிறான் ஒரு தாயோட பெருமையை அதை சொல்ல வேண்டும் என்றால் முடியாதம்மா எப்படி இருக்கிறார் பாருதா பிள்ளைங்க வச்சுட்டு போறா எடுத்து அல்லா கறி விளையாட்டு தருதா 1000 இப்ப பார்த்தான் சென்ற ஓத்தாளுக்கு அறிவே கிடையாது சுத்தமா கிடையாதுடா ஓத்தா ஆள் போட்டு எடுத்துறாவா ஓன விட்டுடா ஆட்டான மட்டும் சொல்ல காலையில ஊர் மேல போய் வந்தா தண்ணி கூட கொடுக்க மாட்டாடா நீ போனா அவன் முறை எனக்கு ஊர் மேல பெத்தவனுக்கு தெரியும் பிள்ளைய பத்திடா சொன்னா உங்க அப்பா சொன்னா நீ போனா வாத்தால அனுப்பிவிட நல்லா சம்பாதிச்சு வந்துடும் தாத்தாவா வணங்க எம்மோ மாதா வைதறிய மகனே வாடான ஒரு காலம் நல்லா படிக்கிறாங்க தகுந்த நேரத்திலே தாயை வேலை கட்சிட்டு ஊரக சாப்பிட்ற பச்சா அவனா ஈர ஜென்மத்துக்கு ஈட மாட்டான்பா உண்மைதான் நேரம் சொல்லடா உழைக்கின்ற நேரம் வந்து விட்டா 2 பேரும் உட்கார வச்சு சம்பாஷம் போடுற பச்சா ஒழிச்சே சம்பாதிக்கணும் கண்டிப்பா ஒழிச்சே சம்பாதிக்கணும் ஒழிச்சில சொல்லி பண்ணி ஆமா அம்மா அவன் பேசாத நீ அப்படியேப்பட்ட தாயே உங்கள் பெருமை திறமை வந்தால் நான் என்னம்மா 1000 படாமல்பட்ட ஆதி சேஷனாலும் சொல்ல முடியாது உமது பெருமை அப்படிப்பட்ட தங்கள் காலத்திலே ஆளுடைய பிள்ளையாக வழங்கக்கூடிய அணிமுத்து வீரன் வணக்கம்மா எப்படி ஒரு குயிலா சும்மா இருப்பா ஏந்து நான் தப்பி வீரத்தாய் ஆண்ட நாட்டிலே திரும்பி வீரத்தாய் ஆண்ட நாட்டிலே
கோலத்தனமாக பேசக்கூடாது. உன்னை போன்ற வீர தாய்மார்கள் விட்டு வச்சு வேணாம். ஆமா சாவந்தி தமயந்தி கண்ணகி பாஞ்சாலி மண்டோதரி பாசகி அருந்ததி சீதை நாராயணி அனுசூயா சந்திரமதி ஒண்டியா இருந்தாலும் உடம்பா இருந்தாலும் பூனா இருந்தாலும் தாலி கட்ட கணவனே தெய்வம். அந்த அரிசி நம்ம சாதில போடுறா புருஷன் இல்லாத வீடு புதுவாடை சமுத்திரம். ஆமா கண்ணால பாக்கணுமா? ஒண்டியா இருந்தாலும் குடும்பத்தை ஒருத்தன் இல்லைன்னு சொன்னா கண்ட நாய் உள்ள போகும். ஓட்டாளுக்கு தெரியுமா? கணவனுக்கு மரியாதை கொடுத்து நடக்கக்கூடியவரே வருங்கால தேவதை இருக்கும்போது தேவதமா. அப்படியே நாட்டுல போறது பேசுறீங்க, என்ன பேச்சு? காலங்கள் மாறி போச்சு. உனக்கு தெரிஞ்சுடா, உனக்கு தெரிஞ்சு என்ன உனக்கு தெரிஞ்சு? உனக்கு தெரிஞ்சு அவனுக்கு தெரியும் சொன்ன. அதான் சொல்லுங்க. அதான் இவ்வளவு காலம் என்ன என்ன சமாச்சாரம், என்ன காரணம்? மகனே அனுமத்த வீரா, இன்று தினத்திலே உன்ன வர வளர்த்த சமாச்சாரம் என்னவென்றால் மகனே குலத்தொழிலை செய்ய வேண்டுமே. நமது குலத்தொழிலை செய்ய வேண்டும். புரியுதா? நாங்கள் 2 பேரும் வயிறு விளைக்க வேண்டும். அந்த குலத்தொழிலை செய்யறதுக்கு ஒன்றை கூட்டம். குலத்தொழில்னா உங்க தொழில் என்ன குலத்தொழில்? விவரமா கேக்குற மாதிரி புள்ள என்ன பிட்டா இருக்கு. என் புள்ள நீ சின்ன குஞ்சு. கையை மூடினே போகணும் சொன்னா இந்த கையில என்னமோ வச்சுக்கிறான்னு தோணும். திறந்துட்டா என்ன இருக்குன்னு தெரியும். அது மாதிரி திறந்த பவனையாக என்ன தொழில் என்ன செய்யணும்? நம்ம குலத்தொழில் விவரமா சொல்றீங்க. ஐயா சாதி தொழில் செய்ய நமது சாதி இருக்கின்றது. வம்சமாக செய்ய முடியாது. நமது கைத்தொழில் சுய தொழில் செய்யணும். நம்ம சாதி தொழில் செய்யணும். நீரளவே யாகமா மீராம்பன். நான் கற்ற நூலளவே யாகமா நுண்ணறிவு. மேலே தவத்தவ யாகமா தான் பெற்ற செல்வம். குலத்தெளிவை யாகமா குணம். நீங்க செய்யக்கூடிய தொழில் அது என்ன தொழில் அம்மா? நீதான் விவரமா சொல்லணும். புள்ள எவ்வளவு அப்படியே நிக்கிறாடா. அசையறாளா போறாளா? குலத்தொழிலை செய்யணும்னா அது என்ன விவரமா சொல்லணும். அது என்ன தொழில் தெரியுமா? ஐயா கண்டடித்து தோல் உருட்டுமே அப்பா மகன். நமது குலம் இருக்கின்றது. நமது சாதி தொழில் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? ஒரு கன்றை பிடித்து வர வேண்டும். அந்த கன்றை அடிக்க வேண்டும். அத பதம் பார்த்து தோலை உரிக்க வேண்டும். கொலை பண்றதுலே பதம் பார்த்து தோலை உரிக்கணும். அத பதம் செய்ய வேண்டும். பதம் செய்த உடனே அதை செருப்பாக தைக்க வேண்டும். செருப்பு. ஆமா, ஒரு ஜீவனை கொன்று அதை தோலை உரிச்சு பதம் பார்த்து படி வச்சு அதை எடுத்து செருப்பாக தைத்து
நம்ம தொழில செய்யணும். ஆமா, இதுதான் நம்ம வேலை. பசுவைக்கு உண்டான பாவம், சிசுவைக்கு உண்டான தோஷம். பாத்துக்கடா, ஒரு ஜீவனை கொன்று அதை தின்று ஜீவனை வளர்ப்பதா? நல்ல கலட கிட்டடா. நம்ம தொழில், நம்ம தொழில். அதான் என்ன சொல்ற மாதிரிதான் உலை செய்வது பாதகம்பா. இதற்கு எத்தனையோ வழி உண்டு. ஆனா ஒரு ஜீவனை உயிரோடு வளர்ப்பதா ரொம்ப கடினம்பா. அப்பே நான் சொன்னேன், பள்ளிக்கூடத்துல வைக்காதீ படிக்க வேணாம், அவன் இசுக்கூலுக்கு போவானா, பள்ளிக்கூடத்துல வச்சு படிக்க வைக்காதுன்னு கேட்டான். அதெல்லாம் படிக்க வைக்கிறான். அப்படியே படிக்கிறா பாடுறா மண்ணு புள்ள. என்ன கேள்வி மேல கேள்வி கேக்குது. எப்பா அனுமதிடா, நீயோ சின்ன புள்ளையா இருக்கிற, நம்ம குழந்தையா பண்ணி நம்ம குலகுலமா விளங்கணும். இல்லை எம்மா இருந்தாலும் எவ்வளவு படிச்சிருந்தாலும் நாட்டுக்கே ராஜாவா இருந்தாலும் பெத்தவனுக்கு போலதான். ஆமா, அதனால என் கண்ணு எப்ப தந்தை சொல்ல தன்னை கேளணும். கண்ணுமணி சின்ன குஞ்சு ராஜா சொல்றத சொல்லிவிட்டு அப்பனா குஞ்சினாடி சொல்லாத முன்னமே குஞ்சினா. அந்த தம்பிக்கிட்ட அந்த சாணம் இல்ல, அது எடுத்து கூட யாரா இது? அது எலும்பு எடுத்து அந்த கூட சாப்பிட்டு, அதனால எலும்பு சொல்லுமா. அப்பா என்ன சொல்றாரோ அவர் வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து வாடா. நம்ம குலம் வாங்கணும். அத்தையுடன் அவர் பாதம் மனப்படுத்தி அத்தையில் குளிக்க சொன்னார். ஒரு ஜீவனை கொன்று அதை பதப்படுத்தி அந்த தோலை எடுத்து பாதரட்சா தச்சு அதை கொண்டு போய் பொறுப்பதை விட உட்டமிலே ஊனம் இல்லை. ஜாதி சொல்றா 96 ஜாதி தான். இந்த 96 ஜாதியில ஒட்டமில ஊனம் இல்லாத வரைக்கும் ஒரே சம சாப்பிடும் அவன் தான் மேல் ஜாதி. செய்யாத, மோசம் பண்ணாத, பாவத்தை செய்யாத, ஆரோக்கியத்தை உழைச்சு அந்த சாப்பாட்டை நீ சாப்பிடு உங்களுக்கு தேவை என்ன? குடிக்க கஞ்சி, உண்ட குடிசை, சட்ட துணி, சம்பாஷன் நான் உங்களுக்கு போறேன். ஆனா நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான். ஒரு நாடு ஒன்றுக்கு ஒரு செருப்பு தச்சு பொம்மன ராஜாக்கு கொடுக்கறன்னா அந்த ஆளு மரண தண்டனை குத்துருவான். மரண தண்டனை தான் என்னப்பா? அந்த பொம்மன ராஜா ஒரு நாளைக்கு ஒரு செப்பு கொடுக்கலன்னா மரணம் சொல்ற கேள சொல்லியே. அப்படி ஒரு நாள் வரும் என்றால் அப்ப நான் பாத்துக்கிறேன். சரி, அதுக்கு இப்ப நீ ஓய்வு எடுக்கிற நேரம்பா. நாங்க ஓய்வு எடுத்துக்கிறோம்டா. ஓய்வு எடுங்க. அதனால ஏன் வந்து மனதிலே ஒரு கலப்பு என்னடா கருத்தா? ஆமா, காசு செஞ்சு காசா காலாதே. அதை பயிற்சி செய்யணும். அதுக்காக மகனே போய் வர சொல்லி எனக்கு காட்சி போய் பையன் துடுக்காரா வேணான்னு சொன்னேன். அவன் காலிக்கு போறான், புளிக்கிட்டு சிங்கக்கிட்டு காலிக்கிட்டு வெட்டுக்கு போறான்டாண்டிதான்.
வெட்டிக்கு காட்டுல புளிக்குது. ஆமா சிங்கந்துட்டு இருக்கும் கரடிக்குது இருக்கும். இவன் வெட்டிக்கு போறேன்ற காட்டுக்கு வெட்ட போற அங்க போவான் முதுகுல போக சொல்லுங்க. அங்க பார்த்து என்ன போட்டு போயிடுவான் அவன். இந்த பிள்ளை பார்த்தா கோவிலகனாக நீண்ட காலம் பாகவதப்பட வீரனாக மாதிரி செத்து ஒரு நாளைக்கு தான் செத்தான். சரி நான் வீரனா வாழ ஆசைப்படுறேன். சரி நீ அனுப்பிங்க. அதனால வேட்டிக்கு ஆமா தம்பி அங்க காட்டுல சில ஐப்பத்தினுக்கு போறதுன்னு இருப்பாளுவா மத்தளக்காரன் தங்கச்சி மாதிரி மோசமான ஆளுவா அங்க இருப்பாளுவா அந்த மாதிரி அந்த அப்ப என்ன உன் மாமனை மண்டியை கீழே ஒன்றே வச்சிருவாள் விடதா உன் மாமனை பொம்பளை போய் அனுப்பிச்சிட்டியா? அதுதான் கேக்குறதா ஏன்னா காட்டுக்கு போனியா வெட்டி அடியா போய் வீட்டுக்கு வந்துடுறேன் என் புள்ள அந்த மாதிரி நடக்காது. தம்பி சார வாங்க ஊத்தி போற இடம் வாயில சாப்பிட்றா? சரி எனக்கு இடம் கொடுத்தா போறோம். சரி போய் வா அடர்ந்த வனம் காட்டகம் வந்து விட்டோம். இதெல்லாம் மரபடியே கட்டி வரணும். நீ இங்க வந்து கட்டினா மீறி நம்ம பூத அடிச்சிடும். அதுதான் இப்ப கட்டேன். இந்தா அடர்ந்த வனம் அடர்ந்த கானகம் வந்து விட்டோம். ஆமா என்ன செய்யணும்? வேட்டையாட வேண்டும். அதர்ம வேட்டை. ஐயா எத்தனை பக்கம் போட்டுக்கிறியா? இல்லைங்கய்யா. இந்த வனத்திலே வேட்டைகள் ஆடி கைகால் சோர்ந்து தாக விழா ஏற்பட்டு விட்டது. என் தந்தையார் சொல்லியிருக்கிறார், மகனே தாக விழா ஏற்பட்டு விட்டு விட்டால் எங்க பறவை இனங்கள் பட்சிகள் பறக்கின்றதோ அங்குதான் ஜலம் இருக்கும் கண்டிப்பாக. அப்படி என்று சொல்ல அவர் வார்த்தையின் பிரகாரம் வந்து பார்த்தோம். பெரிய தடாகம் ஜலம் இருந்தோம். கைகால் சுத்தம் செய்தோம். அருகாமையிலே பார்த்தால் சந்தன மரம். இந்த சந்தன மரத்தடியிலே சற்று நேரம் மகந்து கொஞ்சம் களைப்பாரி போகலாம். களைப்பாரி பிறகு போமா போறாங்க.
புலியாக்கப்பட்டது என் அருகாமையிலே வந்து நண்பனை போலவே உறைந்து செல்கிறது. எந்த மிருகம் பார்த்தாலும் நம்மளை புலி பார்த்தா கண்டிப்பா அடிச்சிடும். சில மிருகம் நம்ம அருகாமையில வந்து நண்பனாக பழகும். ஆனால் எல்லா ஜீவனும் அடைகிறோம். சிங்கமே அடங்கி காட்டுக்கு ராஜா, இந்த புலி மட்டும் அடங்காது. ஆமாங்க, அடங்காத வந்து தவந்து சொன்னா பார்த்தால் ஆச்சரியமாக தோற்றப்படுகிறது. வா எவ்வளோ போயிட்டா ஏதோ வீராவளி பட்டயம் எதிர்க்கிறது. என்னன்னு வாசித்து பார்ப்போம். ஸ்ரீ ராமஜெயம். ராமா என்றால் எவனும் மறக்க மாட்டான். கண்ணா என்று சொன்னால் வந்தேந்து வரக்கூடியதும் எம்பெருமான் கண்ணபுரான். எதை எடுத்தாலும் ஜெயம் ஜெயம் ஜெயம். ஸ்ரீ ராமஜெய மகாகலம் தங்கியே நாட்டுக்கு நாடு வடம்புரிய நாடு காசிவரம் நாடு அப்படி என்று சொல்லுவார்கள் பெரியவர்கள். இது உண்மையாக தோற்றப்படுகிறது. காசிவரம் நாட்டை ஆண்டவர்கள் சோரச வள்ளல் என்று அழைக்கும் காசி மகாராஜா வரையமடல் யாதினி. இந்த புலியாகப்பட்டது யாருடைய அறியாமையிலே சென்று தத்தை தடுவி தவந்து நிற்கின்றதோ விளையாடுகிறதோ அவன்தான் என் குலத்திலே வந்த எமது பிள்ளை. இப்படிக்கு காசி மகாராஜா. என்ன இது? இதற்கு நமக்கு என்ன பந்தம்? என்னன்னு ஒண்ணும் தெரியலையே. சரி, இது எங்கேயோ அழைத்து செல்கிறது. பின்னாடியே போய் பார்ப்போம். எங்க போத தானாக தெரியும். அந்த மணி ஆகிறது. இதான் போய் அந்த புலியின் போன வழியாக வருகிற போது என் தாயா வீரமாகாயுடைய வீரமாகாயி அந்நியவருடைய ஆலயம் நம்பின் ஒரு கிருதலின் 4 மர திருப்பு மனதார இறைவனை அம்பாளை வழிபட்டோம் என்றால் அம்பாள் மனமிறங்கி வருவாள். எல்லா விஷயத்தையும் அம்மாவை கேட்டுக்கோம். அம்மா வீரமா காணி மனதார உனக்கு வேண்டாம் தாயே. இந்த எளியனுக்கு அடியனுக்கு 20 கூத்து உங்கள் நலனை தாருங்க தாயே. எப்ப வந்து போற மனித அம்மா உங்களுடைய பிள்ளையாக வாய்க்கப்பட்ட அனுமதி வேணும். நமஸ்காரம் தாயே. எப்போது என் மகனை மனிதாயோ எவ்வித ஒரு குறையில்லாத சுகமா இருப்பாயே. எழுந்துரு. காட்டுக்கு வேட்டைக்கு வந்து வேட்டைகள் ஆடி உறங்கி கிட்ட போது ஒரு வேட்டை ஏகப்பட்டது எவ்வளவு அருகிலே வந்து உறைந்து விளையாடுகிறது. அம்மா என்ன தாயே காரணம்?
அதற்கு எமக்கு என்ன உறவு? நான் யார்? என் ரகசியம் என்ன? அப்படி தாங்கள் தான் தாயை விளக்கி சொல்ல வேண்டும். உமக்கும் அந்த வேகைக்கும் என்ன உறவு? எதற்காக என்னை நாடி அது வருகிறது? அப்படி என்ற உனக்கு மன சந்தேகம். இப்போது நீ வளர்ந்து கொண்டு இருக்கின்றாயே மாதுக சின்ன இடத்திலே. எங்க அப்பா மாதுக சின்ன. ஆமா, நம்ம தந்தையா? அந்த மாதுக சின்ன உன்னுடைய தந்தையாகப்பட்டவர் அல்ல. மாதுக சின்ன உன் தந்தை கிடையாது. அப்ப என் தாய் திலகவதியார்? திலகவதியார் உன்னுடைய அம்மையார் கிடையாது. அவர் உன்னை தாய் தந்தை இருவரும் இல்லை என்றால் என்னை இந்த தாய் தந்தை யாரம்மா? நீ பிறந்த இடமோ காசிப்பட்டினம். காசிவரநாடு. ஆமா, அந்த காசிவரநாட்டை ஆண்டு வரும்படியான சோழராச வள்ளலுக்கும் பெண்ணநகைக்கு பிறந்தவன் நீ. காசி மகாராஜா? ஆமா, பெண்ணநகை. ஆமா, பெண்ணநகை. ஆமா, பெண்ணநகை. தாயே வீரமாகாளி, காட்சிக்கு சென்றாலும் கர்மம் விடாது என்று சொல்வார்களே அம்மா. பாநாட்டு தேவரும் பூநாட்டு மக்களும் போற்றி உபதாரம் சூட்டக்கூடிய மாட்சிமை தங்கிய மாபெரும் நாடு காட்சி நாடு. நான் பிறந்த நாடு. நீதி நேர்மை தயவு தாட்சின பொறுவாரம் அனைத்தும் மருந்து
நாட்டின் தலைவராக அரசாண்டு வரக்கூடியவர் எங்க அப்பா, எங்க அப்பா காசி மகாராஜா அம்மா. எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் பிள்ளைகள் இல்லாத வீடு பேசுதே, வேதங்கள் நயத்தோடு சுடுகாடு அப்படி என்று வீட்டுக்கு போற நேரத்தில் அப்பா அம்மா என்று கூப்பிட ஒரு பிள்ளை இல்லை என்றால் அந்த வீடு சுடுகாடு அம்மா. நீண்ட காலம் பிள்ளையே இல்லாமல் இறைவனை மனதார வேண்டிய அவனுடைய அருளால் வரவாங்கி பெற்ற பிள்ளை என் நிலைமையை பார்த்த அம்மா. தாயே, அப்படி பிள்ளையாக பிறந்த நான் என்னம்மா பாவத்தை செய்தேன்? பூலோகத்தில் தான் பிள்ளையை கொண்டு போய் தூக்கி எரிவாரி கேள்விப்பட்டுக்கிறேன் அம்மா. ராஜாக்கள் பரம்புலே வந்து பிறந்தைகளை கொண்டு வந்து காட்டிலே விட்டு விட்டு சென்றாரு. ஐயோ அம்மா, எங்க அம்மாவுடைய மனது என்ன பாடுபட்டதோ, எதற்காக கொண்டு வந்து காட்டில் போட்டு விட்டு சென்றாரோ? போன ஜென்மத்திலே என்ன பாவத்தை செய்தனோ இந்த ஜென்மத்திலே நான் யாரும் இல்லாத அனாதையா காட்டில் போடப்பட்டேன். என்ன வந்து எந்த அளவு எழுதிவிட்ட சிவனும் செத்து விட்டானோ, முட்ட முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனே கண்ணா, நெஞ்சமே ஐயாது அப்படி என்று என் குலத்திலே வந்தவர் எழுதிய புராணம். அதை மறக்கலாமா? ஆகையா தாயே, நடப்பது நடக்கட்டும். அயனாகப்பட்டவன் எழுதி எழுத்து அதை மாற்ற முடியுமா தாயே? நான் இறந்தாலும் பரவாயில்லை, என்னை பெற்றெடுத்த தாய் தந்த நலமோடு வாழட்டும். ஆனால் எனக்கு இருக்கின்றால் என் தாய் வீரம்மா காளி, அண்டவன் உருவத்துறையும் தான் போறோம். எனக்கு போறோம்மா. அம்மா தாயே, உங்களை நான் எப்போதும் மனதார எழுதுகிறோம். அந்த நேரத்தில் மகனே வீரமுச்சு அப்படி என்று எனக்கு அருளை வாரி தர வேண்டும் தாயே. இதுதானே, நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம். எப்போது என் பாரதவாதை பணிந்தாயோ என்னுடைய மனம் அழிந்து இப்போது உனக்கு ஒரு பரிசு ஒன்று கொடுக்க போகிறேன். அது மட்டும் போதாது தாயே, சக்கிலி குளத்திலே வந்தவனா. இப்போ சில பேர் வந்து வலியார எலியார் அடிச்சா எலியார வலியார உணவு அடிக்க சொல்ற மாதிரி, ஆமாங்க, வலியார் எலியார அடிக்க ஆரம்பிட்டாங்க. அப்படியாப்பட்ட தனக்கென்று நேரம் வரும்போது வீரத்தை காட்ட வேண்டும். கோழையா இருந்தாலும் நேரம் வந்து சொன்னா வீரத்தை காட்ட தப்பு இல்லை. என்னை வளர்த்த தாய் தந்தைக்கு ஏதாவது ஆபத்து வரும் என்றால் என் குலத்தாருக்கு ஆபத்து வரும் என்றால் அதற்காக ஏதாவது எனக்கு கராச்சிலே ஆயுதம் தாருங்கள். இப்போது மனமாய்ந்து இப்போது உனக்கு பட்டாகத்தை ஒன்று கொடுக்கின்றேன். இது மட்டும் கொடுத்தது பெரிதல்ல. பட்டாக்கத்தி? ஆமா. 1000 முன்னாடி வந்தாலும் மட்டியோட சிரசை எடுத்து தரும். ஆமா. அது மட்டுமல்ல, உன் கழுத்துல ஏண்டுவதற்கு இப்போது ஜகதாரி சக்கரம் ஒன்று கொடுக்கின்றேன். சக்கரம். ஆமா. அம்மா, இது மட்டும் போராது தாயே. தாங்கள் மாகியால் நான் எங்கே போக வேண்டும் அப்படி நினைக்கின்றோம். அங்கே செல்வதற்கான எமக்கு ஒரு மாயா பிராபித்தவை. மாயாபுரம் எப்பாதித்தவை காலே. ஒன்று சந்தோஷமா? என்று வா. ஆகட்டும். ஆபத்து என்றால் தாயான ஒரு வார்த்தை அங்கே வந்து நிற்கின்றேன். புறப்படு.
புலவி அதன் மேலே வந்து அவர் கொடுத்தது இது என்ன கொஞ்சம் ஓரமா இது சமுதாய சக்கரம் சுக்குமாந்தடி வீரனான் இவையெல்லாம் களத்தில் தாங்கி மாயாபுரவில் அமர்ந்து வந்து விட்டோம் நாட்டுக்கார் தம்பி நீ மாஜியை அமர்ந்து கூப்பிடுறா நீங்க பண்ற வேலைதான் இப்ப பாமர மக்கள் கத்துக்கிறாங்க. புள்ள வெட்டிக்கு போனா புள்ள வர நேரம் என்ன சொல்றேன் அந்த கருத்தடி தேடி வைக்க முன்னமே உள்ள வந்துட்டோமா அம்மா கிட்ட மட்டும் போயிடலாம்டா ஓட்ட கிட்ட வரைக்கும் பாக்குறியா உங்க அம்மா டைப்பட பாக்கலாமா புள்ளைய பார்த்த பிறகு உயிரே அம்மா தாண்டா உயிரா இருக்குது எப்போ தந்தை தாய் தந்தையுடைய பாசம் மனதிலே ஆமா என் தாய் இருக்கின்றாரே இரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பயிரண்ட போதை மருந்தெடுத்து செய்யவில்லை கைப்புறத்தால் ஏந்தி கனகமுனை தந்தானை எப்பிறப்பிற்கு காண்பேன் ஈரை ஜென்ம எடுத்தாலும் ஒரு தாயை நான் பார்க்க முடியும் ஓட்டா மாதிரி பார்க்க முடியாதுடா உனக்கு தெரியாதுடா தெரிய மாட்டியா கிடையாதுடா ஓட்டா அவ்வளவு ஒரு அடக்கம் கொடுக்கும் உங்க அம்மா அப்படியே போய் பெண்களுக்கெல்லாம் தாயாக வந்தவன் எங்க அம்மா தங்கம் ஒரு நாளைக்கு 3 கிலோ சொன்னாடா கோழிக்கறி நான் சாப்பிட முடியலதான் உடம்பு பிள்ளை அணிமுத்து வீரன் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்க போறேன் அது தவறாக இருந்தாலும் மன்னிக்கணும் எப்படியா அம்மா காலம் இல்லாத கேள்வி எல்லாம் கேட்கறதா நம்ம குடும்பத்துக்கு அப்பா அம்மா எப்போ பொதுவா அப்பா அம்மான்னு சொன்னா ஒரு அப்பா கிட்ட பிள்ளை தாய் என்ன சிரிப்பு ஒரு பிள்ளையாகப்பட்டவன் தாயும் பிள்ளையும் பழகிற போது நண்பனாக பழக வேண்டும் ஆமா தந்தையும் பிள்ளையும் நண்பனாக பழக வேண்டும் உண்மை தந்ததா அப்படித்தான் பழகிறத கேட்கிறோம் ஆமாண்டா இன்னைக்கு யாருமே கேட்காத கேள்வி தவறு இருந்தாலும் மன்னியுங்கள் ஏண்டா சாமி அப்பா அம்மா உன்னிதமா சொல்றேன் சொல்லுடா ராஜா தாய் தந்தை யார் என்னது ஐயோ ஐயோ பேனா சொன்ன இவனை வேட்டு கிளப்பாது மண்டே கேள்வி உண்டே வச்சிருவானு எவ்வளோ எனக்கு போட்டு விடுவோம் யாரே புள்ளை கழிச்சுட்டானுதா யாரே புள்ளைய ராஜா என்ன பண்றீங்க என் புள்ளைய ஏமானே என் மண்டே எகிரி உண்டிய வச்சுட்டாருவா உன் மண்டே தான் கேறனா நான் என்னத்தை கேறலாம் உனக்கு என்ன தெரியுமா? நான் அந்த மாதிரி என்னடா
தாய் தந்தை யார்? நான் என் குலம் என்ன? என் உற்றார் உறவினர் யார்? உண்மையை சொல்லுங்க தாய் தந்தையே. கண்டு சொல்லியம்மா. ராஜாமணி என்னடா எப்படி கேட்காத கேள்வி என்கிட்ட கேட்கறே? 13 மாதம் என் வயிற்றுல வந்து சுமந்து நான் சுக்குத்துன்னு முக்கி பெற்றவரா? 13 மாசம் கேட்டாச்சியே 19 மாசம். 13 மாசம் 19 மாதம் அப்படின்னா என்ன? ஒரு உண்மையை மறைக்க எத்தனை போய் சொல்வது மகனே? ஏம்பா அதுதான்மா சொல்றது. எதுவும் அறியாத கள்ளம் இல்லாத உள்ளம், கடவுள் இல்லம், மாத்தி மாத்தி போய் சொல்றேன் அம்மா. அப்பா அந்த அளவுக்கு நான் என்ன கொடிவனா? உன் பிள்ளைதாமா, உண்மையை சொல்லுங்கள். இவ்வளவு காலம் இல்லாது இன்று தினத்திலே என் தாயார் என் தந்தையார் ஆமாம்பா அப்படி என்று இவ்வளோ காலம் இல்லாத இன்னைக்கு எங்களை கேட்கின்றார். கேட்கக்கூடாது கேள்வி. ஆனால் ஒன்று, உன்னுடைய கதையை எடுத்து உறப்பாமானால் எங்களை விட்டு பிரிய மாட்டேன்னு எங்களுக்கு சத்தியம் செய்து கொடு. சத்தியம். ஆமா. எந்த காரணத்தை முன்னிட்டும் எந்த நாளா இருந்தாலும் எந்த பொழுதா இருந்தாலும் நன்மையும் தீமையும் இருந்தாலும் உங்களை 2 பேரும் விட்டு பிரிய மாட்டோம். சத்தியம் பண்ணா உன்னுடைய விளக்கத்தை எடுத்து உரைப்பேன். சரிப்பா, நிச்சயமாக பிரிய மாட்டேன். இதுவே சத்தியம். சொல்லுங்க. இந்த கோனேரிப்பு பட்டணத்திலே நானும் உன்னுடைய தாயும் திருமணம் செய்து வெகு நாளாக எங்களுக்கு பிள்ளை என்பதே இல்லை. இல்லை. ஒரு நாள் 2 நாள் கிடையாது. 12 மாமாவும் 12 வருஷம். அப்படி இருக்கின்ற போது ரொம்ப மனவேதனையோடு இருந்தோம். ஒரு நாள் தினத்திலே உன் தாயாகப்பட்ட திலகவதி அம்மையர் காட்டுக்கு சென்று ஆவாரம் பட்ட வெட்டுவதற்கு செல்கிற நேரத்திலே ஒரு வீரமரத்து அடியிலே நீ குழந்தையாக இருந்தாய். உன்னுடைய அருகாமையில புலி இருந்தது, சர்ப்பம் குடை பிடித்தது, தேடு ஒழியது. அந்த தேனை நீ சாப்பிட்டாய். குழந்தையாக இருக்கின்ற பொழுது பார்த்தார் உன் தாயாகப்பட்ட திலகவதி அம்மையர், நமக்கு பிள்ளை இல்லையே, நம்ம இருவரும் செத்து விட்டோமானால் எள்ளு தண்ணி இறப்பதற்கும் ஈமக்கடன் செய்வதற்கும் பிள்ளை இல்லையே, அப்படி அன்றி இந்த பிள்ளையை நம்ம வளர்த்தோமானால் நமக்கு குறைபாடு வராது என்று என்னிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தாய். என் தாய். ஆமா. அப்போது பார்த்தோம் அன்று முதல் அழகாக 32 வடிவத்தோடு அழகாக இருந்தாய். அப்போது உமக்கு அடிமுத்து வீரன் என்று பேர் நாமத்தை சூட்டினோம். ஆனால் எதனால் இந்த கதையை உன்னிடத்தில் தெரிவிக்கவில்லை என்றால், நாங்கள் செத்துவிட்டோம், ஆனால் எனக்கு ஈமக்கடன் செய்வதற்கு பிள்ளை இல்லையே, இதை நாம சொல்லிட்டோம்னா நீ இருப்பியோ, எங்களை என்பதற்காகவே இவ்வளவு காலமாக இந்த இதுதான் நடந்த உண்மை. இதுக்கு முன்ன என்ன நடந்தது எனக்கு தெரியாது. உங்களை விட்டு பிரிவதா? ஆமா அம்மா, பெற்றவளையே வேண்டாம் என்று கொண்டு வந்து காட்டியை விட்டு போய்விட்டான். என்னை பெற்றவனை வந்து விட்டு போயிட்டாங்க. அம்மா, என்னை வளர்த்த தாயார் திலகவதி அம்மையார் உன்னை விட்டு நான் செல்வதா? அம்மா, என்னை இந்த தந்தையே அம்மா
கொண்டு வந்து பாராட்டி சீராட்டி தாளாட்டி மகனே கண்ணே என்னை கணிக்காத அமுதே அப்படி என்று வார் மீதும் தோல் மீதும் பட்டியிலும் தொட்டிலும் என்னை தாளாட்டி தாளாட்டி வளர்த்தே அம்மா. நான் எப்படிம்மா உன்னை விட்டு போவேன் அம்மா? அப்பா தாயே மகனே நான் ஏன் அழுகிறேன் தெரியுமா அம்மா? பிள்ளை பெற்றவள் ஒரு நாள் கஷ்டப்படுவாள். அந்த பிள்ளையை பெற்று வாரி அழைத்து விட்டால் அந்த பிரசவ நேரத்தையே தவிர்த்து விடுவாள். யாருமே மறந்து போடம்மா. காட்டிலே இருந்த என்னை கொண்டு வந்து 21 வருஷமாக வளர்த்தாயே. இந்த உண்மையை மனதோடு வைத்து உறங்க முடியாமலும் உண்ண முடியாமலும் பேச முடியாமலும் இத்தனை வருட காலமாக என்னம்மா அம்மா மரத்துல போட்டு அம்மா. அதை நினைச்சுத்தான்பா நாடுகிறேன். உங்களால் வளர்க்கப்பட்ட ஜீவன் மகனே உயிரை விடுறா கண்ணு எனக்காக சொல்லுமா. வாயை திறந்து முருவக்க முன்னமே என் சிரம் உன் காலேஜில் கிடக்கையம்மா. நீ போட்ட பிச்சரை பார்த்த நாய் அம்மா. ஒரு பிள்ளைய பார்த்து மகனே சத்தி விடுறான்னு கேட்ட தாய் இப்பதாமா பார்க்கறியம்மா. சில காலம் வாழ்ந்தேன் வளர்ந்தேன். இன்று முதல் உங்களுக்காகவே வாழ்ந்தேன். தாங்கள் இன்னைக்கு பார்த்து கேட்கறாமா பெற்றுட்ட தாய் தந்தையை ஏன்டா ஆத்தமடாம பெற்று போட்டேன். அவன் திருமணம் செய்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து 1 வருட காலம் பிள்ளை இல்லாம திருமணம் நடந்து போட்டோம். அவனுக்கு என்னமா பேரு? ஆண்மை இல்லாதவன். மனைவி என் மனைவி ஆசைக்காகவா பிள்ளையை பக்கறான். இறந்து விட்டா தாய் தந்தைக்கு எள்ளும் தண்ணீரும் இறக்க வேண்டும். தந்தை இறந்த நாள் என் பாட்டன் இறந்த நாள் எங்க சித்தப்பா இறந்த நாள் அப்படி என்று செய்வதற்காக தாமா பிள்ளை போகிறான். அந்த கடமையை மறைப்பேன் அம்மா. வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் இறந்தாலும் என் உயிர் உங்களோடவே இருக்கும். இதற்கு மேற்கொண்டு நிம்மதியாக இருக்க தாயே. விசனம் வேண்டாம். ரொம்ப அழகா இருக்குது. கொஞ்சம் மதுபானம் கொடுங்க. நான் சாப்பிட்டு கொஞ்ச நாள் கொஞ்சம் பட்டு வரம்பா. சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு குறைந்துவிடவும் இந்த கலைப்படி இருக்க கோணிருக்கும் மட்டும் ஆளக்கூடிய பொம்மல நாயகர் தற்பா